என்ன நல்லா இருக்கு வெயிலுக்கு. சோபி, அரிசியை பொறுக்கிட்டு நீயும் ஒரு வாய் போட்டு சாப்பிடு மக்களே, நல்லா இருக்கு. சரிம்மா. காவிரி யாரும் கை குத்தல் அரிசியும் மறந்து போகுமா, தாவணி பெண்களும் தொலைவிடும் கண்களும் மறந்து போகுமா. போவாமல அந்தாண்ட எதுக்குல என்கிட்ட வந்து வம்பு பண்ற? ஆமா, இவ பெரிய ஒரு ஆளு, இவளை வந்து வம்பு பண்றாங்க. ஏன்ல வெளியே போயிட்டு உள்ள வந்தாலே ஒரே வம்பு சண்டையா இழுத்துக்கிட்டு கிடக்க. ஆமா, நீ என்னம்மா கையில குண்டாவோட உட்காந்துக்கிட்டு இருக்க? எதுவும் வியாபாரத்துக்கு போறியோ? இல்ல மக்களே, வெயிலுக்கு நைட் செஞ்ச பழைய சோத்துல தண்ணி ஊத்தி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நீயும் கொஞ்சம் வா, உட்காந்து சாப்பிடு, நல்லா இருக்கு. எது பழைய சோறா? எனக்கு அதெல்லாம் வேண்டாம். எனக்கு சோறும் மீன்கறியும் வேணும். மீன்கறியா? சோறெல்லாம் ஒண்ணு செய்யல, பழையதுதான் இருக்கு. வேணும்னா சாப்பிடு, இல்லைன்னா போ. ஏன்ல நாளைக்கு ரிசல்ட் வரத நினைச்சா உனக்கு சோறு மீன்கறி எல்லாம் கேக்குதோ? ஞாபகம் எடுத்து விட்டாளா? சரி சரி அம்மா, எனக்கு சோறெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் ரூமுக்கு போறேன். ஏன்ல சோறு மீன்கறி வேணும்னா அதுக்குள்ள போற? அது எப்படி நீ இறங்கும்? நாளைக்கு ஃபெயில் ஆயிட்டா என்ன செய்யறதுன்ற பயம் தான். ஏலே, ஃபெயில் கீழன்னு ஏதாவது ஆயிட்ட உன்னை வெட்டியே போட்டுருவேன், ஜாக்கிரதை. எனக்கு பிள்ளையை விட மான மரியாதை தான் முக்கியம். நான் ஊரே என் பிள்ளை நல்ல மார்க் வாங்கிடுவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்க அப்பாவை அதை நம்பிதான் இருக்காரு. ஏதாவது பண்ணிட்ட அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எம்மா, ஏம்மா நீ வேற? பாத்தியாம்மா, இவன் பாஸ் ஆயிருவேன் சொல்லி இத்தனை நாள் எப்படி உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கான்னு. இப்ப அவன் முழிக்கிற மொழிய பாரு. அதானே ஃபெயில் கீழ் ஆயிடுவியால? எது ஃபெயிலா? தோல்வின்ற வார்த்தை சுபி வாழ்க்கையிலே கிடையாதுமா. நீ நாளைக்கு பாரு, டிவி பத்திரிக்கை எல்லாரும் நம்ம வீட்டு வாசல்ல தான் நிக்க போறாங்க. எம்மா, நீயும் புடவை எல்லாம் எடுத்து கட்டிட்டு சூப்பரா ரெடியாரு. நாளைக்கு டிவிக்கு பேட்டி கொடுக்கணும்ல. பேட்டியா? எதுக்கு? சுபின் தூக்கில் தொங்கி விட்டார் அப்படின்றதுக்கா? ஏ காரப்பள்ளி, பேசாம இருந்துரு. எம்மா, அவ சொல்றதெல்லாம் நீ கேட்காத. நாளைக்கு நான் நல்ல மார்க் வாங்குவேன். நீங்க தான் சுபி அம்மாவா, நீங்க தான் சுபி அப்பாவான்னு எல்லாரும் வந்து உங்ககிட்ட கேட்டு பேட்டி எடுக்கிறாங்களா இல்லையா நீயே பாத்துக்க. அப்படியே மக்களே, அவ்வளவு மார்க் வாங்கிடுவியா? ஆமாம்மா, உன் பிள்ளைய நீ என்ன நினைச்ச? உன் அருமை பிறவியை காப்பாத்துறதுக்காகவே நான் நல்ல மார்க் எடுக்கல. என் பேர் சுபி கிடையாது. போ போ, நகை பட்டு புடவை எல்லாம் எடுத்து வை. நாளைக்கு டிவிக்கு பேட்டி கொடுக்கணும்ல. நான் அப்படியே ரூமுக்கு போறேன். சோபி, உங்க அண்ணன் சொல்றத பார்த்தா நல்ல மார்க் வாங்கிடுவான்னு இருக்கடி என் பிள்ளை. போ போ, நீயும் போய் நல்ல துணியா எடுத்து வை. நாளைக்கு டிவிக்கு பேட்டி கொடுக்கணும்ல. ஐயோ எம்மா, ஏமா நீ இப்படி இருக்க? அவன் நீ உன் இலக்காரத்தை கண்டுதான் உன்னை ஏமாத்திக்கிட்டு திரிகிறா. என்னமோ பண்ணி தொலைங்கம்மா. ஹலோ ஜெகன். சுபி சொல்லல. எலை ஜெகன், நாளைக்கு ரிசல்ட்ல நினைச்சாலே பயமா இருக்குல்ல. எங்க அம்மாவும் என் தங்கச்சியும் வேற என் உயிரை போட்டு வாங்குறாங்கல்ல. ஆமால சுபி, இங்க எங்க அக்காலும் எங்க அம்மாவும் உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்காங்க. நான் மட்டும் நாளைக்கு ஃபெயில் ஆயிட்டேன், என்ன தின்னு போடுவாங்கல்ல. உன்னையாவது தின்னு தாழ போடுவாங்க, என்னை வெட்டியே வீசிடுவேன்றாங்கல்ல. என்ன செய்யறதுன்னு ஒன்னும் தெரியலல. ஆமால, சரி சரி இரு, நான் அப்படியே சுரேஷுக்கு கான்ஃபரன்ஸ் போடுறேன். ஐயோ வேண்டால, ஏற்கனவே நான் மன உளைச்சல்ல இருக்கேன். இதுல சுரேஷ் கிட்ட பேசினா இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும். சரி சரி, நாளைக்கு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. வைக்கட்டா? அவனையும் கூப்பிட சொல்லல, வச்சிடுறேன். சரியில்ல சுபி, ஒருவேளை நீ முன்னாடி ரிசல்ட் பார்த்தா நீ கூப்பிடு, சரியா? வச்சிடுறேன். சுபி மக்களே, சுபி என்னம்மா மக்களே, இந்த புடவை பாரு, நல்லா இருக்கு. இது கட்டுடா? என்ன மக்களே பார்த்துக்கிட்டே இருக்க? சொல்லு, அம்மாக்கு இது நல்லா இருக்கும்ல. டிவில நாளைக்கு சூப்பரா தெரியுவேனா? நல்லா இருக்கும்மா, கட்டு. ஏன் மக்களே முகம் ஒரு மாதிரி இருக்கு? உனக்கு பிடிக்கலனா வேற புடவை எடுத்துட்டு வரட்டா? ஐயோ கடவுளே, இந்த மாதிரி ஒரு நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. ஏம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. உனக்கு எந்த புடவை கட்டினாலும் எடுப்பாதாமா இருக்கும். கட்டுமா, கட்டு. சரி மக்களே, உனக்கு பிடிச்சதுன்னா சரிதான். ஐயோ விநாயகா, உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு எப்படியாவது என்னை பாஸ் பண்ண வச்சிரு. மத்தவங்க மாதிரி நான் உங்ககிட்ட நிறைய மார்க் கேட்கல, ஏதோ ஜஸ்ட் பாஸ் ஆனா போதும். என் உயிர் உன் கையில தான்ப்பா இருக்கு. சுபி மக்களே, ஒரு வாய் சாப்பிட்டு வந்து படுத்துக்கப்பா. வேண்டாமா, எனக்கு வயிறு நிறைய இருக்கு, ஒண்ணுமே வேண்டாம். எலை வா, வந்து ஒரு வாய் சாப்பிட்டு படு. காலையில நேரத்திலேயே குளிச்சுட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து டிவிக்கெல்லாம் பேட்டி கொடுக்கணும்ல. வா, இல்லைன்னா ராத்திரிக்கு தூக்கம் வராது. ஐயோ அம்மா, எனக்கு ஒண்ணுமே வேண்டாம். நான் நாளைக்கு ரிசல்ட் வர வரைக்கும் எதுவுமே சாப்பிடதா இல்லம்மா. சாமிக்கு விரதம் இருக்க போறேன். நீ போமா, சாப்பிட்டு படு. அப்படியே மக்களே, ஐயோ என் பையனுக்கு என்ன பக்தி. கண்டிப்பா நீ டாக்டரோ இல்ல பெரிய கலெக்டராவோ வருவ மக்களே, எனக்கு நல்லா தெரியும். சரி மக்களே, சரி சீக்கிரமா படுத்து வரங்க. காலையில நேரமா கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோம் என்ன? சரிம்மா. ஐயோ கடவுளே, உன் குத்தம்மா ஏன் குத்தம்மா, யாரே நானும் குத்தம் சொல்ல. சுபி மக்களே, சுபி எந்திரிப்பா, இன்னும் தூங்கி
சொன்ன மாதிரி இருக்கேன். நேரம் தெரியாம பேசாத. சுபி, குங்குமத்துல ரொம்ப அழகா இருக்க மக்களே. எத்தனை நாள் ஆச்சு உன்னை இப்படி நெத்தியில விபூதி குங்குமத்தோட பார்த்து. அதான் நேரங்காலம் எல்லாத்துக்கும் கூடி வரணும்னு சொல்றது. எம்மா, உன் மகனுக்கு ரொம்ப பயமா இருக்கா. ஏய் காரப்புலி, சும்மா இருடி. பயம் நான் சொன்னேன், பக்தின்னு சொன்னேன். பாருமா, இது சின்ன பிள்ளை விவரம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கு. அதான் பார்த்தேன். சரி மக்களே, போலாமா கோயிலுக்கு? எம்மா, ஃபர்ஸ்ட் போன் எடுத்து ரிசல்ட் பாத்துரு, அப்புறமா கோயிலுக்கு போவோம். இல்லனே? ஆமா ஆமா. ஹேய், நான் பாஸ் ஆயிட்டேன். எம்மா, நான் பாஸ் ஆயிட்டேன். எம்மா, இருனே, ஏன் குதிக்கிற? மார்க் எவ்வளவு நம்ம கிட்ட சொல்லு. டிவில எல்லாம் பேட்டி எடுக்க வந்துருவாங்களா? சுபி, சும்மா இருமா. அண்ணன் பாஸ் ஆனதுல உனக்கு சந்தோஷமே இல்லையா? சாயங்காலம் உனக்கு பீஸா ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி தரேமா. மக்களே, எவ்வளவு மார்க்கு? எம்மா, வெறும் 238 மார்க் வாங்கியிருக்கான். எல்லாத்துலயும் ஜஸ்ட் பாஸ். என்னது ஜஸ்ட் பாஸா? இதுக்காக உன்னை நான் இப்படி படிக்க வச்சேன். டிவில இருந்து வருவாங்க, அதுல இருந்து வருவாங்க, நல்லா படிச்சு மார்க் வாங்கிடுவேன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க உன்னை. சீனியால சீனியா இப்படி தான் படிக்குவியா? இதுக்காக உன்னை நான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன். உங்க அப்பனோட மான மரியாதை என்ன ஆகுறது? இருக்காதல. அம்மா அடிக்காதம்மா. எம்மா, பட்டு புடவைய கட்டி நகை எடுத்து போடி. என்னலாம் கதை விட்டுட்ட? நானும் ஒரு நிமிஷம் நம்பிட்டேன். எம்மா விட்டுமா, அடிக்காதம்மா. எம்மா. சுபி, காப்பாத்துமா. சுபி, காப்பாத்து. யார் காப்பாத்துறேன்னு பாக்குறல உன்னை. நீ எல்லாம் ஒரு பிள்ளையா? இப்படி என் மானத்தை வாங்கிட்டியே. ஓடல, எங்க போனாலும் உன்னை நான் விட மாட்டேன். வாங்கல, எப்படி ஏமாத்திட்டு திரிஞ்ச. வாங்கு. இனி என் மூஞ்சிலே மிதிக்காதல. நீ எல்லாம் ஒரு பிள்ளையா? ச்சே. ஹலோ சுபி, நான் தானே சோனி பேசுறேன். ரிசல்ட் பார்த்துட்டியா? பாஸ் ஆயிட்டியா? ஆயிட்டக்கா. 480 மார்க். நான் தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட்க்கா. ஆமா, சத்யாக்கா எவ்வளவு மார்க்? சத்யா தாம்ல ஸ்கூல் ஃபர்ஸ்ட்.